நீயும் நாலு பேரை படிச்சுக்கிட்டே இருக்கா, கூட என்னையும் படிக்க வைக்கிற. அந்த அவளுக்கு நல்லது பாட்டி, ஏன்னா அவளுக்கு டபுள் ரிவிஷன் ஆயிடுதுல்ல. அதனால தானே காலேஜ்ல டாப் ஸ்டூடெண்ட் ஆகுறா. ஆனா நான் சாதாரணமா இருக்கேன். இது நல்ல விஷயம் தானே. நீயே போய் யாருக்காவது சொல்லி கொடு. யாருக்கு சொல்லி கொடுக்க? எனக்கு தங்கச்சிங்க இல்லையே. யாரையாவது தேடி கூட்டிட்டு வருவோம். வேண்டவே வேண்டாம் பாட்டி. ஒருத்தி போதும், இன்னொருத்திய சமாளிக்க முடியாது. அவளும் இவ்வளவு மாதிரி இருந்தானு வைங்க, என் நிலைமை மோசமாயிடும். வேண்டவே வேண்டாம்பா. இரு, சூடு ஆறி போச்சு, நான் சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன். இரு பிரக்யா, நானும் வரேன். வேண்டாம்மா, நாங்க சாப்பிடுறோம். சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன். இரு வரேன், 2 நிமிஷத்துல வந்துடுறேன். அட நான் ஒருத்தி இதை எடுத்துட்டு போக மறந்து போயிட்டேன். அடிங்க வா. ஏய் விடு, என்ன சாப்பிட விடு. என்ன அடுத்த தடவை சத்தியம் கித்துன்னு சொன்னா நான் பிரேக் பண்ணிடுவேன். ப்ராமிஸ் பிரேக் பண்ணுவியா? ஆனா நம்மளோட இந்த உறவை எப்படி பிரேக் பண்ணுவேன் என்னோட லவ்லி தங்கச்சி? சரி வா. எஸ், நான் ஜெயிச்சிட்டேன். நீங்க தனியா விளையாடினா நீங்க தானே ஜெயிப்பீங்க. தனியா எங்க விளையாடுறேன்? இந்த சிகப்பு நீல மஞ்சள் காய்களோட விளையாடுறேன். ஆனா உங்களோடது கிரீன் தானே, ரெட் தானே ஜெயிச்சது. அப்படி இல்ல, எது ஜெயிக்குதோ அது என்னோடது. சரி, சூடா மஞ்சள் போட்டு பால் கொண்டு வந்திருக்கேன். குடிங்க. எதுக்கு குடிக்கணும்? நான் நல்லதா இருக்கேன். நேத்து நைட்டு நீங்க இரும்பிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் சும்மா. சும்மாலாம் ஒண்ணும் கிடையாது. இரும்புற சத்தத்தை வச்சு அது எப்படின்னு எனக்கு தெரியும். குடிங்க. நாங்க இங்க பாரு, இப்ப லூடோல நான் ஜெயிச்சு காட்டிட்டேன். அவ கொடுக்கற பாலை குடிச்சு நீ ஜெயிச்சு காட்டு. மிச்சம் வைக்காம நீங்க ஃபுல்லா குடிக்கணும். அட, எனக்கு தான் எதுவும் ஆகலையே, அப்புறம் நான் எதுக்கு குடிக்கணும்? இங்க பாருங்க, நான் 5 தான் எண்ணுவேன். அதுக்குள்ள நீங்க குடிக்கல, நான் குடிக்க வைப்பேன். எனக்கு குடிங்க. மகளின் அன்பு. அன்பா? இவ என்ன திட்டிக்கிட்டு இருக்கா? சின்ன வயசுல நான் திட்டுறப்ப என்ன சொல்வீங்க? நான் திட்டுறதுலயும் அன்பு இருக்குன்னு சொல்வீங்க. உன் டயலாக இப்ப உனக்கே சொல்லி உன்னை ஆஃப் பண்ணிட்டா பாத்தியா? ஒண்ணு நீ இதுக்கு பதில் சொல்லி ஆகணும், இல்லன்னா அந்த பாலை குடிச்சாகணும். நான் திட்டுற மாதிரி இந்த பால்லையும் நிறைய அன்பு இருக்கு. குடிங்கம்மா. அட, எனக்கு தான் எதுவும் ஆகலையே, நான் எதுக்கு குடிக்கணும்? பாட்டி நீங்களே சொல்லுங்க, நேத்து இவங்க இருமுனாங்களா இல்லையா? ஆமாமா, இவ இருமிக்கிட்டு தான் இருந்தா. நைட் ஃபுல்லா இருமிக்கிட்டே இருந்தா. அவ்வளவுதான், இனி நீங்க எதுவும் பேசக்கூடாது. இல்ல, எனக்கு தான் ஒண்ணு. நீங்களாவது இவளுக்கு சொல்லுங்களேன். இதுல நான் என்ன சொல்றது? இவ அப்படியே ஒன்ன மாதிரி. நீ கூட உங்க அம்மாவுக்கு இதே மாதிரி பாலை கொடுத்திருப்பல்ல, அதே மாதிரி உன் பொண்ணு இப்ப நடந்துக்கிறா. உன் பொண்ணு எப்படி இருப்பா? ஒன்ன மாதிரி தானே. சரி, கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணு. 2. இந்த மருந்து எங்க வச்சேன்னு தெரியலையே, கிடைக்க மாட்டேங்குதே. மா, இந்த மஞ்சள் பாலை குடிங்க. வேண்டாம் பிரக்யா, மஞ்சள் போட்ட பால்னா எனக்கு பிடிக்காது. பிடிக்காதுன்னா என்ன அர்த்தம்? எனக்கு கூட நீங்க இப்படி இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. நீங்க உடம்பே பாத்துக்க மாட்டேங்கிறீங்க. நான் சொல்றதை கேளுங்க, முதல்ல இதை குடிங்க. இல்ல இல்ல, எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. நான் 5 வரைக்கும் எண்ணுவேன். 1. நீ இப்ப என்ன மிரட்டுறல? நான் ஒண்ணு மிரட்டல, அன்பா குடிக்க வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். முதல்ல குடிங்க. 2. பிரக்யா, ஓகே சரலா, இத குடிக்க வேண்டாம்னு நினைக்கிறியா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. இருமலுக்கு என்கிட்ட மருந்து இருக்கு. இதோ இந்த மருந்து குடி. அத்தை, நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் எனக்கு இந்த காஃப் சிரப் பிடிக்காதுன்னு. எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க? 3, 4. மெதுவா மெதுவா குடிங்கம்மா. சொன்ன விட மாட்டேன். நீ ஒரு உண்மையை சொல்லணும். இந்த மருந்த குடிக்கிறதுனால இல்ல, பிரக்யா திட்டுவான் தானே பயந்துட்டு குடிச்ச. பிரக்யா இந்த மாதிரி கட்டாயப்படுத்தது ப்ளீஸ். உங்களை நான் அப்படியே விட்டுட முடியுமாமா? அடடா, அம்மா பொண்ணோட அன்பு தாங்க முடியல. குட் கேர்ள். கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. எந்த உறவா இருந்தாலும் சரி, சின்ன சின்ன சண்டை இருந்தாதான் இன்னும் திடமாகும். ஹலோ, நான் எல்லாம் மேக் பண்ணிக்கிறீங்களா? வா வா, நீ கூட வா. ஏய் இருங்கடி, நானும் வரேன். ஜோதி லைக்கியமாவோ என்ன விட்டுட்டா? குட் நைட் பிரின்சஸ். ஜன்னலை திறக்கலாம், சில்லுன்னு காத்து வரும். ஜன்னலை யார் திறந்தாங்க? காத்தோட சேர்த்து கொசுவும் வரும்.
ஐ விஷ் என்னோட பெரிய பொண்ணு எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். அவளை ஒரு தடவையாவது பார்க்க முடிஞ்சா நல்லா இருக்கும். பிராச்சி அவ தங்கச்சியை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி நான் அவளை பார்த்த மாதிரியே இருக்கும். என்னோட இன்னொரு பொண்ணு எங்கே இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும். எப்படி இருக்காளோ? என் சின்ன பொண்ணு எப்படி இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு. இப்ப நீ என் கூட இருந்திருந்தனா நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கலாம். பிரக்யா, நினைவுகளை ஞாபகம் வச்சுக்கிறதுல தப்பில்லை. ஆனா அது நம்ம மனசை புண்படுத்துதுன்னா நாம அதை மறந்தாகணும். ஒருவேளை இந்த நினைவுகள் நம்ம மனசுல பாரம் ஆயிடுச்சுன்னா அது அவ்வளோ ஈஸியா நம்மளால மறக்க முடியாதுல்ல. உங்களை மாதிரியே அது என் வாழ்க்கையில ஒரு பாகம். ஒரு சின்ன மீட்டிங் நம்மளுடைய வாழ்க்கையை ஒன்று சேர்த்துறோன்னு யார் நினைச்சா? என் பொண்ணு உங்களை பாட்டேன்னு கூப்பிடுறான். உங்க பேத்தி என்ன பெரியமானு கூப்பிடுறான். அது என்னன்னா எனக்கு சீக்கிரமாவே உறவு ஏற்பட்டுரும். அதை உடைக்க முடியாது. அட, நீ இன்னுமா தூங்கல? என்னாச்சு? நான் கண்ணை மூடிக்கிட்டா நான் தூங்கிட்டேன்னு நினைச்சு அவங்க தூங்கிடுவாங்கன்னு பார்த்தேன். ஆனா அவங்க தூங்கல. அவங்க தூங்கறதுக்கு பதிலா வானத்தை பார்த்துட்டு அப்படியே நின்னுட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும், கடந்த காலத்தை நினைச்சுக்கிட்டு அவங்க உள்ளுக்குள்ள அழுவுறாங்க. இப்படி இருந்தா எனக்கு எப்படி தூக்கம் வரும் பாட்டி? நான் கனவு கண்டுட்டு இருப்பேன், அவங்க அதையே நினைச்சிட்டு இருப்பாங்களா? அவ்வளோலாம் யோசிக்காதம்மா. அவங்க ஏன் அப்பாவை பத்தி என்கிட்ட பேச மாட்டாங்க? அட்லீஸ்ட் அவர் எப்படிப்பட்டவர்னாவது சொல்லணும்ல. நீங்க என்ன சொன்னீங்களோ எனக்கு அவரை பத்தி அவ்வளவுதான் தெரியும். அம்மா எப்பவும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எல்லாமே அவ சொல்லுவா, சரியான நேரத்துல சொல்லுவா. எப்போ ஒரு அந்த சரியான நேரம்? அம்மா இப்படி சோகமா இருக்கிறத என்னால பார்க்க முடியல. அவ எப்பவாச்சும் தானே இப்படி இருப்பா, ஆனா எப்பவும் உன்னோட சந்தோஷமா இருப்பா. உன் சந்தோஷத்துல தானே அவளோட சந்தோஷமா இருக்கு. இங்க பாருமா, இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு அவ மனசையும் ஓ மனசையும் கஷ்டப்படுத்திக்காத. சரி, நீ முதல்ல தூங்கு. காலையில மாங்காய் ஒரு கவர் ரெடி பண்ணணும், சரியா? நீ தேவையில்லாம யோசிக்கிறத விட்டுட்டு தூங்கு தூங்கு. இந்த முறை கொஞ்சம் ஊறுக்காய நம்ம கோபிக்கும் கொடுத்துட்டு வருவோம். இந்த சின்ன ஜாடி அவங்களதுதான். ஏய், போய் இத மாடியில காய வச்சிட்டு வா. பிராச்சி, பாட்டி, பெரியம்மா, ஏதோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. பிராச்சி, ஐ அம் so happy. எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது தெரியுது, ஆனா என்ன ஆச்சு? அது வந்துருச்சு பிராச்சி. நான் நினைச்சு கூட பார்க்கல. இது எல்லாமே உன்னாலதான். என்ன வந்தது? யார் வந்தாங்க? எங்களோட ஸ்காலர்ஷிப் பெரியம்மா. எங்க 2 பேருக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு. அதுவும் டெல்லியோட டாப் மோஸ்ட் காலேஜ்ல, MMISSல. வாவ், ஃபுல் ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு பிராச்சி. நிஜமாவா? காலையில இதை விட்டு தல. முதல்ல என் கையை பிடி. உனக்கு தெரியுமா, நம்ம காலேஜ்ல நம்ம 2 பேருக்கு மட்டும் தான் இது கிடைச்சிருக்கு. காலேஜ்ல என்ன, இந்த ஊர் மொத்தத்துக்கே நம்ம 2 பேருக்கு மட்டும் தான் கிடைச்சிருக்கு. காட்டு. இந்தா. இங்க பாரு, உன் பேரு என் பேரும் இருக்கு. அப்படின்னா உண்மையிலேயே நம்ம 2 பேரும் பாருங்க, இதுல என் பேர் வந்திருக்கு. ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருச்சு பாருங்க. யாரு கேட்டு இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ண? அவ்வளவு தைரியம் வந்துருச்சா உனக்கு? டெல்லிக்கு போய் படிக்கிறதுக்கு என்கிட்ட நீ பெர்மிஷன் கேட்டியா? கேட்கறத விட சொல்லணும் கூட என்கிட்ட உனக்கு தோணல. என்ன முடிக்கிற? ஏன் என்கிட்ட சொல்லல? அம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க பெரியம்மா, இதுல இவளோட தப்பு எதுவுமே இல்ல. ஸ்காலர்ஷிப்க்கு நான் தான் அப்ளை பண்ணேன். அது நான் சும்மா அப்ளை பண்ணேன். எங்களுக்கு வரும் நான் நினைக்கவே இல்லை பெரியம்மா. பிராச்சி டெல்லிக்கு போக கூடாது. சரி பெரியம்மா, பிராச்சி டெல்லிக்கு போக மாட்டானா நானும் போக மாட்டேன். பிராச்சியும் போக மாட்டேன், நீயும் போக கூடாது, யாரும் எங்கேயும் போக கூடாது. என்ன படிக்கிறதா இருந்தாலும் இங்க இருந்து படிங்க. இத பத்தி யாரும் பேசக்கூடாது. போகணும்னு முடிவு பண்ணிட்டல. போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, இனிமே இந்த வீட்டுல உனக்குன்னு யாருமே கிடையாது. நான் வரமாட்டேன். எனக்குன்னு இந்த வீட்டுல யாருமே இல்ல. இந்த ஊருக்கும் வரமாட்டேன், இந்த வீட்டுக்கும் வரமாட்டேன்.
நான் போறேன். டெல்லி, நான் இனிமே அந்த ஊருக்கு வரமாட்டேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். என் பொண்ணு கூட நான் அந்த ஊருக்கு போக விட மாட்டேன். நான் பிராச்சியை எப்படி அனுப்புவாங்க? ஐம் சாரி மா, ப்ளீஸ் நீங்க அழாதீங்க. நான் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். உங்களை நான் என்னைக்கும் தனியா விட மாட்டேன். ஐ ப்ராமிஸ். கல்யாணத்துக்கு அப்புறம் கூட உங்க கூடவே தான் இருப்பேன். நீங்க அழக்கூடாது, ஓகே? எனக்கு இன்னைக்கு லீவு. உங்க என்ஜிஓ க்ளோஸா என்ன? வேலைக்கு போக வேண்டாமா? அங்க நான் வேலை ஒண்ணும் பண்ணல, படிப்பு சொல்லி கொடுக்கறேன். தெரியுமா? உங்களோட டிஃபன் மொத்தம் சாப்பிடணும் இல்ல? திட்டு அவ்வளவுதானே. இங்க பாருங்க, நீங்க என்ன பார்த்து பயப்படும் போது ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. சொல்லுங்க. வணக்கங்க. மை நேம் இஸ் ரோஹித் கில். இங்க எம்எல்ஏ கஜராஜுடைய ஒரே பையன். வணக்கங்க. ஆனா எலெக்ஷன் இல்ல, நான் எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்டு ஒன்றும் வரல, சந்தாவும் ஒன்றும் கேட்டு வரல. நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கறதுக்கு வந்திருக்கேன். இங்க பாருங்க, இதுல யோசிக்க வேண்டியதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இங்க பாருங்க, நான் பெரிய இடத்து புள்ள, நல்லா படிச்சிருக்கேன், ஹேண்ட்ஸமா கூட இருக்கேன், எந்த குறையும் கிடையாதுங்க எங்க வீட்டுல. உங்க பொண்ணு நான் ரொம்ப சந்தோஷமா வச்சுப்பேன். நம்ம நாட்டிலேயே என்ன மாதிரி ஒரு பையன் உங்க பொண்ணுக்கு கிடைக்கவே மாட்டான். என்ன சொல்லுங்க, கிடைக்க மாட்டானா? உனக்கு இவனை தெரியுமா? உனக்கு இவனை தெரியுமான்னு கேட்டேன். சம்மந்தம் பேச வந்திருக்கியா? அதுவும் வெறும் கையோட? ஃபேமிலியை கூட்டிட்டு வந்திருக்கலாமே. எங்களையும் உங்க ஃபேமிலி நினைச்சுக்கோங்க. வெறும் கையோட வரல, வளையல் எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம். நீங்க ஓகே சொல்லுங்க, என்கேஜ்மெண்ட் இங்கே முடிச்சிருவோம். என்கேஜ்மெண்ட் என்ன, கல்யாணமே பண்ணிப்போம். உடனே போய் ரிங்ஸ் எடுத்துட்டு வந்துருவோம். ஐயரும் ரெடி தான், ஃபோன் பண்ணதும் வந்துருவாரு. போதும்டா, பாசம் தாங்க முடியல. இங்க பாருங்க, நம்மளோட இந்த ஹோஷியார்பூர் என்ன, இந்த பஞ்சாப் மொத்தத்திலயும் உங்களுக்கு மரியாதை ஜாஸ்தி ஆயிடும். உங்க பொண்ணு என் கூட ரொம்ப சந்தோஷமா இருப்பா. உங்க பொண்ணு நான் நல்லாவே பாத்துக்குவேன். பிராச்சி, இங்க வா. இந்த சம்பந்தம் உனக்கு பிடிச்சிருக்கா? பிராச்சி, நான் தனியா ஒரு முறை அவகிட்ட பேசிக்கிறேன். நான் கன்வின்ஸ் பண்றேன். நீங்க இருக்கீங்கன்னு வெக்கப்படுறா. அவளை எப்படி கன்வின்ஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். உங்க பொண்ணை எப்படி சமாதானப்படுத்தணும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். பேசுங்க. பிராச்சி, அவனுக்கு தெரியுமா உனக்கு? இவனை தெரியுமா? யாருன்னே தெரியாம வீட்டுக்கு சம்மந்தம் பேச வந்துருவியா? இவனு உனக்கு தெரியாதுன்னா என்னால நம்பவே முடியல. உனக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்பத்துல இருந்து தெரியும்? கடந்த 3 நாளா என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். என்ன பார்த்து விசில் அடிக்கிறான். அடிக்கடி வந்து பைக்ல டிராப் பண்றேன்னு கூப்பிடுறான். இவ பதில் சொல்லலன்னு வீட்டுக்கு வந்துட்டீங்கல்ல? 4 பேருக்கு முன்னாடி பதில் சொல்லல, நல்லதா போச்சு. இல்லைன்னா எல்லாருமே கேட்டிருப்பாங்க. உங்க எம்எல்ஏ ஃபாதருக்கு 4 ஓட்டு கம்மியா விழுந்திருக்கும். ஆக்சுவலி என்னன்னா, என் பொண்ணுக்கு நான் நிறைய கத்து கொடுத்துருக்கேன். சேத்துல கல்ல தூக்கி போடக்கூடாது, ஏன்னா நம்ம துணி தான் கெட்டு போயிடும். நீங்க சரியா சொல்லிருக்கீங்க, கரெக்ட். உனக்கு புரியாதுன்னு எனக்கு தெரியும். சேத்துல கல்ல தூக்கி எரிஞ்சா நம்ம துணி தான் கெட்டு போயிடுங்கிறது உண்மைதான். ஆனா சேரு வீட்டு வரைக்கும் வந்துருச்சுன்னா அதை கிளீன் பண்றது ரொம்ப முக்கியம். அதை எப்படி கிளீன் பண்ணணுங்கிறத நம்ம கத்துக்கணும். வாழ்க்கை முழுக்க அப்பதான் கிளீனா இருக்க முடியும். சிச்சுவேஷன்ல இருந்து நீ ஓடக்கூடாது, தைரியமா ஃபேஸ் பண்ண கத்துக்க.
பதில கேக்குறதுக்கு இங்க வரைக்கும் வந்திருக்காங்க, பதில கொடு. பாத்தீங்களா ஓகே சொல்ல போறா. சீக்கிரம் அந்த வலையில எடுங்க. இந்தா நான் வலையில எடுத்துட்டு வந்திருக்கேங்க, இத போட்டு விடுறேன். என்னது இது? இதுதான் இவளுடைய பதில். இந்த பதில் உனக்கு பிடிக்கலனா இதே பதில் உன் வீட்டை தேடி கண்டிப்பா வரும். உங்க சித்தி இருக்காங்கல்ல, நான் படிப்பு சொல்லி கொடுக்கிற என்ஜிஓட ட்ரஸ்டி அவங்க தான். அந்த பதில் கூட உங்களுக்கு பிடிக்கலனா இந்த கம்ப்ளைண்ட் போலீஸ் வரைக்கும் போகும். வீட்ல சொல்லி கொடுக்காத மரியாதை உனக்கு அங்க சொல்லி கொடுப்பாங்க. இது இப்படி போலீஸ். ஏய் இங்க நில்லு, மரியாதையா நில்லு, இல்லன்னா இன்னொரு அரை கண்டிப்பா விழும். இங்க பாரு, நோ கேக்குற பழக்கம் எனக்கு கிடையாது. அன்பா இவ ஒத்துக்கலன்னு வைங்க, தூக்கிட்டு போயிடுவேன் இவள. ஏய் வாடி. தோப்புக்காரனை போடு. தைரியம் என்ன கை வச்சு பாரு, உன் கைய நான் அப்படி உடைச்சிருக்கேன். எவ்வளவு தைரியம் உனக்கு? பிரக்யாவையும் அறைய பாக்கியா? கைய காலை உடைச்சு அடுப்புல வச்சிருவேன், ஜாக்கிரதை. மன்னிப்பு கேளு, என் பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேளு. என்னடா மன்னிப்பு கேட்காம நிக்கிற? கையில இருக்கிறத அப்படி கண்ணுல ஊத்திடுவேன். சாரி சொல்றா. சாரி. டேய் நீ சொல்றா. சாரி. சரியா சொல்லு. சாரி. என்ன உனக்கு டீ காஃபி எல்லாம் வேணுமா? போடா இங்க இருந்து. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். உங்களோட இந்த பதில் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தும். பிராச்சி, நீ நீ என்னுடைய சிங்கம். சிங்கம் இந்த மாதிரி வீக்கா இருக்க கூடாது. நீ அவனை அரைஞ்சே நீ வீக்கா இல்லைன்னு நிரூபிச்சிட்ட. எந்த ப்ராப்ளத்தை பார்த்து நீ பயப்படவே கூடாது. அதை நீ ஃபேஸ் பண்ணணும், அதை முடிச்சு ஆகணும். யூ ஆர் மை பிரேவ் கேர்ள். யார் நீ? பிரேவ் கேர்ள். பெரியம்மா, நானும் பிரேவ் கேர்ள் தானே? பிரேவ் மட்டும் இல்ல, முட்டாள்தனமும் இருக்கு. எதுக்கு இந்த காரத்தை எடுத்துட்டு வந்த? இது அவங்க மேல போட்டேன்னா அது அப்படியே எங்க மேலேயே வந்து விழுன்னு யோசிக்கலையா? எங்களுக்கு கண்ணு எரிய ஆரம்பிச்சிருக்கோம். ஆஹா, சீக்கிரம் போய் உள்ள வை. கரெக்ட் தான், நான் போய் வச்சுட்டு வரேன். ஒன்னும் நம்பர் முட்டாள். நீயும் போ, ஒன்னும் பிரச்சனை இல்லை. பிரக்யா, நீ பிராச்சி விஷயத்துல தப்பு பண்ற. அவ ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு அவகிட்ட சொல்ற, ஆனா அவ டெல்லிக்கு போகணும்னு கேக்கும்போது வேண்டான்னு ஏன் சொல்ற? அவ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு, அறிவாளி. நீ எதுக்கு பயப்படுறன்னு தெரியல. உள்ள பால் வச்சுட்டு வந்துட்டேன். பாட்டி, அந்த விஷயம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். நீங்க அதை இன்னும் பெருசாக்குறீங்க. இப்போ பெரியம்மா என்ன பண்ண போறாங்களோ? நீங்க ஏன் என்ன அப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியும். தெரியும்னா வாய திறந்து சொல்லு. பிராச்சி எதுக்கு அனுப்ப மாட்டேங்கிற? ஏன்னா டெல்லியோட எனக்கு பழைய நினைவுகள் இருக்கு. அதுக்குன்னா என்ன? உன்னோட நினைவுகள் டெல்லியை சுத்தி இல்ல, அபிய சுத்தி இருக்கு. அந்த அபி இப்போ டெல்லியில இருக்கான். அதனால தான் நீ அவளை அனுப்ப மாட்டேங்கிற. அத்தை நீங்க ப்ளீஸ். பிரக்யா, 20 வருஷத்தை கடந்தாச்சுமா. இப்பவாவது எல்லாத்தையும் மறந்துட. எதுக்கு உன்னோட நினைவுகளை உன் பொண்ணோட காலுக்கு சங்கிலியா மாத்திட்டு இருக்க? உன்னோட கடந்த காலத்தை உன் பொண்ணோட எதிர்காலத்தை ஏன் கெடுக்க விடுற? உங்களுக்கு நடுவுல நடந்த அந்த தப்புக்கான தண்டனைய தயவு செஞ்சு பிராச்சிக்கு கொடுத்துறாத. பிரக்யா, உங்களோட வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டீங்க. ஆனா நம்ம பிராச்சிக்கு நிறைய எதிர்காலம் இருக்கு. அவ படிக்கணும்னு நினைக்கிறா, முன்னேற ஆசைப்படுறா. ஆனா உன் ஒருத்தியால தான் தன்னோட வாழ்க்கையில அவ பின்தங்கிக்கிட்டே இருக்கா. இந்த மாதிரி இருந்தா அவ வாழ்க்கையில என்னைக்கு முன்னேற முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா கீழே விழுந்துருவா. அவளை நீ போக விடு.